வெல்கம் டு ஷாம்ஸ் குக்கிங். இன்றைக்கி ஒரு நுரையீரல் ஈரல் இதெல்லாம் வச்சு ஒரு செமி கிரேவி ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஆடோட ஈரல் நுரையீரல் இது எல்லாத்தையும் எடுத்து நான் க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரத்தை ஹீட் பண்ணிடலாம். பாத்திரம் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட 2 பீஸ் பட்டை, 2 பிரிஞ்சி இலை, 4 கிராம்பு, ஒரு கருப்பு ஏலக்காய். உங்ககிட்ட கருப்பு ஏலக்காய் இல்லைன்னா நீங்கள் நார்மலாக பச்சை ஏலக்காய் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதோட ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும், அதனால் நான் கருப்பு ஏலக்காய் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் பொரிஞ்சதும் ஒரு 2 பெரிய வெங்காயம் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இது ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஸ்டேஜுக்கு வர அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம், இதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருந்த ஈரல் நுரையீரல் சுவரொட்டி இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடலாம். இந்த கிரேவி வந்து சப்பாத்திக்கு, இடியாப்பம், இல்லை ஒயிட் ரைஸ், அதை விட வந்து அரிசி மாவில் ரொட்டி செஞ்சு சாப்பிட்டோம்னா, இது சைடிஷை வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஆட் பண்ணிவிட்டு எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுடலாம். செய்கிற நேரமும் கம்மி தான். நம்ம ஒரு 2 விசில் வச்சோம்னாலே வெந்துடும். இல்லை நார்மலாக சும்மா விசில் வைக்காமல் ஒரு 10 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சாலும் இது வெந்துடும். குக்கரில் வச்சோன்னா இன்னும் கொஞ்சம் இதோட ஃப்ளேவர் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். இது நல்லா பரட்டி விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதே போல் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலாலாம் நல்லா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா இதை பரட்டி விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். இதுலேருந்து தண்ணி விடும். நான் வந்து ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு, 1/4 டம்ளர் கம்மியாக தான் தண்ணி ஆட் பண்ணுறேன். நீங்கள் தண்ணியே சேர்க்கலைனாலும் பரவாயில்ல, நான் வந்து கொஞ்சம் கிரேவியாக வைக்கிறனால கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மூடி போட்டு மூடி ஒரு 2 விசில் வச்சு இறக்கிடலாம். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். நல்லா ஆவிலாம் அடங்கினதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
சூப்பரான கிரேவி வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஈரெல்லாம் நல்லா வெந்திருக்குது. இப்போ இது கூட நம்ம மிளகு சீரகம் மட்டும் ஆட் பண்ணிக்க போகிறோம். பாருங்கள் இவ்வளோ தண்ணி வந்திருக்கு அதுலேன்னு. நல்ல ஈரெல்லாம் வெந்துருச்சு. இப்போ இது ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். இதுக்குள்ளே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகும் நான் வந்து பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ இதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். மிளகு சீரகம் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். நம்ம ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். இது இறக்கும் போது கொஞ்சமாக கருவேப்பிலையும் 2 பச்சை மிளகாயும் இது ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இறக்கிட்டோன்னா நம்மளோட ஈரல் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இப்போ ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சமாக 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி ஸ்லிட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம இறக்கிடலாம். நம்மளோட ஈரல் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே ஒரு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.